ஒரு 5 நியூ வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் அக்னாலெட்ஜ். அக்னாலெட்ஜ் அப்படின்னா ஒரு அங்கீகாரம் அளிப்பது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஷி அக்னாலெட்ஜ் த சப்போர்ட் ஆஃப் அ டீச்சர்ஸ். அவ தன்னோட ஆசிரியர்களின் ஆதரவை அங்கீகரித்தாள். நெக்ஸ்ட் வேர்ட் பயஸ். பயஸ் அப்படின்னா பாராபட்சம் காமிக்கிறது, அதாவது பார்ஷியாலிட்டி, ஃபேவரிட்டிசம், அதுதான் பயஸ். எக்ஸாம்பிள், a good leader should not show bias. ஒரு நல்ல தலைவர் பாராபட்சம் யார்கிட்டையும் காட்டக்கூடாது. ஆனால் நம்ம பாராபட்சம் நிறைய இடங்களில் நம்ம பார்க்கலாம். வகுப்பறையில் டீச்சர் நிறைய பிள்ளைங்கிட்ட பாராபட்சம் காமிப்பாங்க. வீட்டில் கூட ஆண் குழந்தைங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பாராபட்சம் காமிப்பாங்க. அதுதான் பயஸ். அடுத்து கல்மினேட் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வர்றது, அதாவது ஒரு முயற்சி நடந்துக்கிட்டே இருக்கும், அது ஒரு முடிவுக்கு வர்றது தான் நம்ம கல்மினேட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் கல்மினேட்டட் இன் சக்ஸஸ். அவனோட நிறைய வருஷமான கடின உழைப்பு வெற்றியில் முடிவடைந்தது. ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? அடுத்த வேர்ட் டிஸ்க்ரீட். டிஸ்க்ரீட் அப்படின்னா நம்மளுடைய ப்ரைவசி, நம்முடைய சீக்ரெட்ஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ இஸ் வெரி டிஸ்க்ரீட் இன் ஹேண்ட்லிங் பர்சனல் மேட்டர்ஸ். சிலர்லாம் அவங்க பர்சனல் மேட்ரை தேவையில்லாத இடங்கள்லாம் போய் ஷேர் பண்ணிடுவாங்க. அதனால் குடும்பங்களில் பெரிய பெரிய குழப்பங்கள்லாம் சில நேரம் வந்துடும். அது நமக்கு தெரியணும் எங்கே எந்த இடத்துல எந்த விஷயங்களை பேசலாம் பேசக்கூடாது. அதுதான் டிஸ்க்ரீட். ஷீ இஸ் வெரி டிஸ்க்ரீட் இன் ஹேண்ட்லிங் பர்சனல் மேட்டர்ஸ்னால் அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்வா. அதுதான். அடுத்த வேர்ட் வந்து எண்டவர். எண்டவர் அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல முயற்சி. விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் யுவர் எண்டவர்ஸ் அப்படின்னா உங்களோட எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையட்டும் அப்படின்னு நம்ம அடிக்கடி எல்லாரையும் வாழ்த்துவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். லேர்னிங் எ நியூ லாங்குவேஜ் இஸ் அ ரிவார்டிங் எண்டவர். புதிய மொழி கற்றுக்கொள்வது ஒரு பயனுள்ள முயற்சி.